சார் வணக்கம் சார். நம்ம அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வராரு. உண்மையிலே இன்னைக்கு நான் இன்னும் சாப்பிடல. அண்ணன் சொன்ன வார்த்தையே என்ன வயிறு நிறைஞ்சிருச்சு. என்ன அப்படி சொன்னார் அப்படின்றது அண்ணன் வாயிலே கேட்கலாம். உண்மையிலேயே நம்ம இப்படிலாம் நம்ம இப்போ ஏன்னா நம்ம என் பாலிசி எப்படின்னா கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, இந்த கையில் சேர்த்து இந்த கை தெரியக்கூடாதுன்றது என்னுடைய இது. ஸோ நான் யாரும் சொல்லி காமிச்சினே இல்லைங்க, அவர் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு நம்மளை பற்றி. ஸோ எனக்கே ஒரு நிமிஷம் அவர் சொன்னதை வச்சு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோமா, இது வரைக்கும் நான் பின்னாடி என்ன நடக்குது, பின்னாடி நம்ம என்ன செஞ்சோம், இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் போய் பார்த்ததில்லை. ஸோ அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது இப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டெய்லியும் ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிற விதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கிறோமோ அந்த ஃபீல்டில் நமக்கு என்கரேஜ் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த நல்லா படிக்கிறப்பா அப்படின்னா எப்படி இருக்கும், அவருக்கு இன்னும் ஒருபடி மேலே போவார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கஸ்டமரும் ஏன்னா லாங்கில் இருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 300 கிலோமீட்ரு, 200 கிலோமீட்ரு, 400 கிலோமீட்ரு இடையில எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளவோ இடங்கள் இருக்குது. ஆனால் இங்கே தான் எடுக்கணும், உங்ககிட்ட தான் எடுக்கணும் அப்படின்ற வந்து அந்த சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு முன்னாடி காசு பணம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த நிமிஷம் அவர் சொல்கிற வார்த்தை கேட்கும்போது நான் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, அப்படி என்ன தான் அப்படி சொன்னார்னு கேட்கலாம். இந்த வண்டியை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 2014 அண்ணனுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்குறேன். அவர்கிட்ட ஒரு வண்டி ஸ்க்ராப் கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதை எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்குறேன். அண்ணன் வந்து வர்ற இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வராரு. கேட்கலாம். நான் வணங்கண்ணா, ரொம்ப வரேன் எங்களுடைய கடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு. எங்களை பற்றி நீங்கள் இந்த அளவு டெய்லியும் ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவ்வளோ கடை விட்டுட்டு எங்கிட்ட தான் எடுக்கணும், இல்லை வண்டி எடுக்கலாம் விட உங்களை பார்த்துட்டு போகணுன்றது மெயினாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. நான் மணி நிர்மல் சேனலில் பார்த்துட்டு வரேங்க, ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. எடுத்து அண்ணங்கிட்ட தான் வண்டி எடுக்கணுன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்தேங்க. 6 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிதுங்க வர்றதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துட்டுங்க. வண்டி தரமான வண்டியாக கொடுத்துக்கிறா அப்படிங்க. அருமையான வண்டி. நான் சொன்ன ரேட்டு கொடுத்துக்கிறாருங்க. நான் என்ன ரேட்டு காட்டினோ அந்த ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துட்டாருங்க. எல்லோரும் வாங்க, இங்கே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுப்பாருங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறா அப்படிங்க. நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போங்க. வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு டைம் வாங்க கடைக்கு, வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு கேட்டு போங்க. எல்லா கன்சல்ட்டிங்களும் விசாரிங்க, இங்கேயும் வந்து விசாரிங்க. இங்கே தான் ரொம்ப கம்மி, லோக்கஸ்ட்டு இங்கே தாங்க. நம்ம என்னன்னா என்னோட இது என்கிட்டேருந்து போகிற ஒரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா 100% வெளியே போகணுன்றது என்னோட ஆசை. ஆனால் சில பல இது இல்லைன்னா நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா கஸ்டமர்ஸ் அதிகம், மெக்கானிக் இப்போ 4 மெக்கானிக் வச்சுருக்கேன். இன்னும் கூட நான் மெக்கானிக் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு மெக்கானிக்கோ அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியை வெளியே கொடுப்போன்ற ஒரு இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஸோ நம்மகிட்டே மெக்கானிக் இருக்கிறதுனால தான் இந்த மாஸ்க் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. ஸோ எனக்கு வெளியூர் கோயம்புத்தூர் போகுது. ஸோ அங்கே கோயம்புத்தூரில் நம்ம கடை நம்ம உங்களோட யுவராஜ் கன்சல்டிங் பேர் கோயம்புத்தூரில் போகிறோம் போது எல்லாமே புது மாஸ்க் ஃபுல்லாக மாற்றி கொடுத்துக்கிறாங்க. காசு போனால் நம்ம இதை நீங்கள் கேட்டீங்களா சார் மாற்ற சொன்னீங்க? இல்லைங்க, நான் எதுவுமே கேட்கலைங்க. ஸோ எந்த கஸ்டமருமே என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைங்க, எல்லாமே அவராக எது போயிருக்கோ அதே ஆட்டோமேட்டிக்காக மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க. எனக்கு என்னன்னா எனக்கு என்ன நான் போய் வண்டி எடுத்தால் எப்படி இருக்கணும், ஏன்னா மொத்தமே என்னால் பண்ணி வச்சிருக்க முடியாது. அதே மாதிரிங்க ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லா கஸ்டமருக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. வர்ற கஸ்டமர் கண்ணாடி மாதிரி தாங்க, நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம உருவமே தெரியும். அண்ணா வந்து சொன்ன விதம், நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கை. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்னென்னா காசு பணமே தேவையில்லை எனக்கு. அவர் என்ன ரேட்டு கேட்டு நான் ஒரு ரேட்டு சொன்னேன். ஆனால் வந்து நான் இதில் ஆனால் எனக்கு இவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நான் ஒரு ரேட்டு சொன்னேன், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சார் எனக்கு இவ்வளோ இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சார். அவரோட ரேட்டை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றினேன். இதெல்லாம் மாற்றிட்டு ரேட்டை பேசலை. ஸோ மாற்றிட்டு ரேட்டை பேசியிருந்தால் அதுக்கான செலவுகள் வந்திருக்கும். நான் இதெல்லாம் மாற்றாத முன்னாடியே பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மாற்றி கொடுத்தேன். ஸோ பார்க்கும்போது ஏன்னா நம்ம பொருள் அங்கே போகுது, யுவராஜ் கன்சல்டிங் பொருள் கோயம்புத்தூரில் போகுதுன்னா அந்த இடத்துல நம்ம பேசணும். அதுதான் நம்மளுடைய இது. ஸோ எதுக்காக சொல்லணும்னா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கடைக்கு ஒரு தாட்டி வந்து பாருங்கள். நம்ம கடையில் அதே மாதிரி மணித்தம்பி வீடியோலையும் போடுவோம். நம்மளுடைய ஓன் சேனல் லோ பட்ஜெட் யுவராஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு இந்த மாதிரி அண்ணனுங்க யாருக்கு எப்படி கொடுக்குறோம், எங்கேருந்துல வராங்க கஸ்டமர், நம்மளுடைய எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, டெய்லியும் வீடியோ அதில் கண்டிப்பாக டெய்லியும் 2 வீடியோ 3 வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முதல் முறை பார்க்குற மாதிரி தான் பெல் பட்டன் அழுத்திங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி எடுக்க முடியலனாலும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி ஐயா, மீண்டும் ஒரு நன்றி, ரொம்ப நன்றி ஐயா, கடையை முதல் பண்ணதுக்கு. ஓகே.